வணக்கம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான். அண்ணா, உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன். ஆனால் அந்த மதிப்பு மரியாதையை நீங்கள் நாளுக்கு நாள் கெடுத்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சரியா? உங்களுக்கு வாயில் வருதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் உளறிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. சரிங்களா? என்ன அர்த்தத்தில் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? நான் கேட்குறேன். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. சரியா? இப்பவும் நான் சொல்றேன், வருண் எஸ்பி அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. உங்க கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி தான். சரிங்களா? இதைய நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்குறீங்க. அந்த பேட்டியில என்ன கொடுத்துருக்குறீங்க? முருகன் முருகனுடைய கோவில்ல ஒரு பக்தருடைய ஐபோன் உண்டியல்ல விழுந்துருச்சு. அந்த உண்டியல்ல விழுந்த ஐபோன் முருகன் யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறீங்க. அதே மாதிரி கோயில்ல விழுந்த அந்த ஐபோனுக்கு பதிலாக வெடி உண்டை போட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு சுய அறிவு இருக்கா இல்லையா? சரியா? இந்த சும்மா இந்த எல்லாத்திக்கிட்டையும் இந்த உருட்டுறது, இந்த சவுண்டு கொடுக்கறதெல்லாம் வேற யாராச்சும் கிட்ட வச்சுக்கோங்க. சரியா? என் அப்பா முருக பெருமான சீண்டணும்னு நினைச்சீங்க, நான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா கூட இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என்னப்பா முருக பெருமானை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு கேட்குறேன். சரியா? நான் முருக பெருமானின் சரியா அந்த வம்சத்தை சேர்ந்தவ, அதனால நான் கேட்கத்தான் செய்வேன். திடீர்னு எப்பாச்சும் ஒரு நாளைக்கு அப்படியே ஞான உதயம் வந்துச்சு அப்படின்னா என் அப்ப முப்பாட்டை என் தாத்த முருகன்ட்டு வளர வேண்டியது. இப்போ இல்லை தைரியம் இருந்துச்சுன்னா, தில் இருந்துச்சுன்னா, திறன் இருந்துச்சுன்னா, என் அப்பா முருக கோயில் உண்டியல்ல நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த குண்டை போடலாமான்னு சொல்லி போட்டுத்தான் பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க நீங்க. சரியா? சும்மா இந்த எல்லாத்தையும் இந்த அப்படியே வா ஒண்டி வா, நேருக்கு நேரம் வா, அப்படி நின்று வா, உனக்கு திறன் இருக்கா அப்படின்னால இந்த சவுண்டு கொடுப்பீங்கல்ல, அந்த சவுண்டெல்லாம் வேற யாராச்சும் கிட்ட வச்சுக்கோங்க. முருக பெருமானை சீண்டி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் பார்த்துட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். சரியா? நீங்க யாருங்க? நீங்க முருகப்பெருமான் யார்கிட்ட பேசுறாரு ஐபோனுன்னு சொல்லி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீங்க யாருன்னு கேட்கறேன் நான். சரியா? பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. சும்மா இந்த சீண்டி பார்த்துட்டு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில தமிழ் முதற் கடவுள் என் அப்பன் முருக பெருமான சீண்டி பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா தாங்க மாட்டீங்க நீங்க. சரியா? அதே மாதிரி தில் இருந்துச்சுன்னா, திறன் இருந்துச்சுன்னா, தைரியம் இருந்துச்சுன்னா இப்ப நான் சவாலாவே சொல்றேங்கண்ணா. சரிங்களா? முருகனுடைய கோயில்ல நீங்க அந்த வார்த்தை சொன்னீங்கல்ல, வெடிகுண்டு உண்டியல்ல போட்டா ஏத்துக்குவீங்க. திறன் இருந்துச்சுன்னா போட்டு பாருங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்க யாருங்கிறத காட்டுறோம். நாங்க சும்மா வாயில வருதுங்கிறதுக்காக பேட்டி கொடுக்குறங்கிற பேர்ல உளறிட்டு இருக்காதீங்க. இந்த உளறலை இதோட நிப்பாட்டிக்கிங்க. முருக பெருமானை எங்காச்சும் சீண்டி பார்த்தீங்க அவ்வளவுதான், தாங்க மாட்டீங்க அப்புறம் நீங்க. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.